கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். இன்னும் நமக்கு கிருபைகளை தந்த, ஜீவனை தந்த, பலத்தை தந்த, ஆயுசை தந்த, கிருபைகளை தந்த, வல்லமைகளை தந்த தேவனை சொல்லுமா, நான் இன்னும் ஆராதிப்பேன், நான் இன்னும் அன்பு கூறுவேன். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததுக்கு அதுக்கு நமக்கு பதிலா என்னத்தை ஈடா கொடுக்க முடியும்? ஒன்னே ஒண்ணு, அன்பு கூறணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்ல அன்பு கூர்ந்து ஆராதிக்கணும். அதுதான் நமக்கு அவர் ஈடா கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு கூறுகிற யாவரையும் என்ன செய்யறார்னா அவர் காப்பாற்றுகிறார். என்ன செய்யறாரு? காப்பாற்றுகிறார். அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன செய்யறாராம்? 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்யறார். எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. அப்ப அன்பு கூர்ந்து ஆராதிக்காம இருக்க மாட்டோம், ஜெபிக்காம இருக்க மாட்டோம், ஆண்டவரை தேடாம இருக்க மாட்டோம். முழு பலத்தோடு ஆராதிக்க. இந்த ஆண்டு இறுதி முடிக்க போறோம். ஆண்டு இறுதிக்கு நேராக வருகிறோம். 9வது மாதம் முடிந்து 10வது மாதம் வரப்போகிறது. ஆண்டவருக்கு நம்ம இன்னும் நன்றி செலுத்தி இன்னும் அன்பு கூர்ந்து இன்னும் அவரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற தேவனை இன்னும் மகிமைப்படுத்த இந்த அன்பின் ஆவியால, பரிசுத்த ஆவியால ஆண்டோட்ட சொல்லுவோம். இந்த ஜெப ஆவியால, நன்றியுள்ள ஆவியால என்ன நிரப்புங்கப்பா சொல்லு. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிக்கிற தேவன். ஒருவேளை நிறைய காரியங்கள் பட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நீங்க அன்பு கூர்ந்து ஆராதிங்க, ஆண்டவரை தேடுங்க, அவரை கனம் பண்ணுங்க, அவரை நோக்கி பாருங்க, அவரை ஸ்தோத்திரிங்க. இந்த நாட்கள் பொல்லாதவைகள் நாடப்படினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்திக்கிறது? ஆண்டவரை ஆராதிக்கும் போதுதான்.
ஆலயத்துக்கு வந்து அவரை தேடும் போதுதான், அவரை ஸ்தோத்தரிக்கும் போதுதான், அவரை கனம் பண்ணும் போது நீங்க என்ன செய்யணும்? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்கிறீங்க. மோசே ஜெபம் பண்றார், ஆண்டவரே இந்த நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாங்கப்பா. பலத்தின் மிகுதினால 70 வருஷம் 80 வருஷம், ஆனா அந்த காலங்கள் ஒவ்வொருத்தருக்கும் 1000 வருஷம் இல்லை, 2000 வருஷம் இல்லை, ஒரு வருஷங்கள் இருக்கிறது. ஆனா அந்த வருஷங்களுக்குள்ள நம்மளை குறிச்சு ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டமும் நோக்கமும் சித்தமும் நம்மளை குறிச்சு, நம்முடைய தலைமுறை குறிச்சு, தலைமுறையோடைய தலைமுறையை குறிச்சு வச்சிருக்கிறது நிறைவேறணும். அப்ப இந்த காலங்களை நம்ம நிதானிச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, இந்த நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாங்கப்பா சொல்லுவோமா, நாட்களை என்ற அறிவை எனக்கு தாங்கப்பா. அப்ப இந்த நாட்களை எப்படி பிரயோஜனப்படுத்த? நாட்களை என்ற அறிவுனா என்ன? இந்த நாட்கள்ல என்ன உங்க கிருபையா நடத்தி வர்றீங்க, இனியும் என்ன நடத்துவீங்க. நான் இன்னுமே ஆராதித்து துதிக்க. ஓ ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள்ல ஆண்டவர் நமக்காக கூட இருந்து நிறைவேற்றினதை நினைத்து பார்த்து எண்ணி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நாட்களை எண்ணுகிற அறிவு. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் நீ எண்ணிப்பார். சொல்ல, எண்ணிப்பார், அதை மறவாதே, மறவாதே. ஹல்லேலூயா. எண்ணி பார்க்கணும்னா எத்தனை முறை நம்ம கூப்பிட்ட போது நமக்கு பதில் தந்தார், நமக்கு சமாதானத்தை தந்தார். வேதம் சொல்லுகிறது, சாந்த குலம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சந்தோஷத்தினால கலிகூர் வரலாம், மிகுந்த சமாதானத்தினால கலிகூர் வரலாம். ஹல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்திலே நாம் தாழ்த்தி நம்மளை அர்ப்பணித்து துதிக்கும் போது ஹல்லேலூயா இந்த பாடலை பாடுவோமா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுமா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். இந்த 3 பேரும் யார் எப்படி இருந்தாங்கன்னா, செல்வ சீமானா இருந்தவங்க தான் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவங்க பயபக்தி உள்ளவங்களா ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி ஆண்டவரை ஆராதிக்கிறதுல அதுல உறுதியா இருந்தவங்க தான் ஆபிரகாம், ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு, ஈசாக்குடைய பையன் யாக்கோபு. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நம்ம இருக்கிறோம். நம்மளையும் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள, இந்த தலைமுறையின் ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளை நடத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்போம், பயப்படுகிற பயத்தோடு நான் துதிக்க. அப்படி துதிக்கும் போது வேதத்துல பார்க்கிறோம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சொல்லுமா, என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். ஹல்லேலூயா. கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு பாருங்க, மருத்துவம், தேவையில்லாத பண விரயம் இதெல்லாம் இருக்குது. ஆனா ஆண்டவருக்கு பயந்து அவரை ஆராதிக்கிறவங்களுக்கு, அவரை சேவிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சுயரா ஒரு வாக்குத்தத்தம் தர்றாரு. என்னன்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஹல்லேலூயா. உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். சொல்லுமா, எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, எங்க சபையாருக்கு, எங்க ஊழியருக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்குமா? ஹல்லேலூயா. யாருக்குன்னா, யாருக்கோ இல்ல, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை பார்க்கிறார், அவரையே நான் ஆராதிப்பேன், அவரை சேவிப்பேன், அவரை நான் துதிப்பேன், அவரை பற்றி கொள்வேன். எந்த சூழ்நிலை அவர் நான் விட மாட்டேன். அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நான் அவரை சேவிப்பேன். எனக்கு முன்மாதிரியாக முற்பிதாக்கள் சேவிச்சாங்க, அதுபோல நானும் சேவிப்பேன். சேவிக்க எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதங்களும் தேடி வரத்தக்கதாக இல்லத்தில் உன் மனைவி கனிதரும் திராட்சை செடி. ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள். சொல்லுமா, பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள். ஹல்லேலூயா. பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பது நிச்சயமே. சொல்லுங்க, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பது நிச்சயமே.
ஹல்லேலூயா. யாருக்குன்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ யாரா ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா குடும்பம் அப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஓ, நீங்க அப்படி இந்த வாக்கு தத்தங்களை எனக்கு தான், என் குடும்பத்துக்கு தான், என் சந்ததிக்கு தான், என் தலைமுறைக்கு தான், என் தலைமுறையுடைய தலைமுறைக்கு தான் இந்த வாக்கு தத்தம், நீங்க அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த பாடல்ல இந்த வாக்கு தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாக, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கிற நீ பாக்கியவான், பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கிற நீ பாக்கியவான், பாக்கியவான். உழைப்பின் பயனை நீ உண்பது நிச்சயமே, உழைப்பின் பயனை நீ உண்பது நிச்சயமே, நிச்சயமே. ஆபிரகாமின் தேவன், சலோமான், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். நன்மையும் பாக்கியமும் உன் வாழ்வில் நீ காண்பாய். சொல்லுமா, நன்மையும் பாக்கியமும் உன் வாழ்வில் நீ காண்பாய். செல்வமும் ஆஸ்தியும் தேடி வரும் தினம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவரை ஆராதிக்கிறவங்களுக்கு இந்த நன்மைகள் எல்லாம் தேடி வரும். செல்வமும் ஆஸ்தியும் தேடி வரும் தினமும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் செழிப்பை நீ காண்பாய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் செழிப்பை நீ காண்பாய், செழிப்பை நீ காண்பாய். ஆபிரகாமின் தேவன், சலோமா, ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். இல்லத்தில் உன் மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகள் போல் வளர்வார்கள். ஆமென். விசுவாசத்தோடு, இல்லத்தில் உன் மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகள் போல் வளர்வார்கள். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பது நிச்சயமே, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பது நிச்சயமே, நிச்சயமே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற என் குடும்பம், சொல்லுவோமா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற என் குடும்பம் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே, தடையே, நீ எம்மாத்திரம்,
செருபாபேலுக்கு முன்பாக, அவரை ஆராதிக்கிற எனக்கு முன்பாக, ஓ எல்லா பெரிய பர்வதமும் எல்லா தடைகளும் சமபூமியாகும். சொல்லுவோம், சமபூமியாகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த என் தேவனாகிய நான் ஆராதிக்கிற என் கர்த்தராலே, அவருடைய ஆவியினாலே எல்லாமாகும், எல்லாமாகும். எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ உங்களை பொறுத்துதான். சொல்லுங்க, நான் எவ்வளவு விசுவாசிக்கிறேனோ அது உங்களை பொறுத்து. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்களை அவர் பயந்து விசுவாசிச்சு எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. பெரிய பர்வதம் கூட அது சமபூமி ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, சொல்லும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாமாகும். அவரை விசுவாசிக்கிற, அவரை தேடுகிற, அவரை கனம் பண்ணுகிற, ஓ அவராலே எல்லாமாகும். என் தேவனாலே எல்லாமாகும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். சொல்லுங்க ஒவ்வொருவரும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் தலைமுறையுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னும் இந்த ஆலயத்துக்குள்ள, அந்த எல்லைக்குள்ளே திரளாய் வருகிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் அவருடைய மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக, அவர் மகிமைக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் பாடுவோமா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கிற நான் பாக்கியவதி, பாக்கியவான். சொல்லுவோமா? கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கிற நான் பாக்கியவான், பாக்கியவதி. உழைப்பின் பயனை, உழைப்பின் பயனை நான் உண்பது நிச்சயமே. உழைப்பின் பயனை நான் உண்பது நிச்சயமே, நிச்சயமே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். நன்மையும் பாக்கியம் என் வாழ்வில் நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. நீங்க பிறந்ததுக்கு ஒரு நோக்கம், ஒரு தரிசனம் உண்டு. ஏன்னா அவர் நாம மகிமைக்காக தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நாம மகிமைக்காக, அதுக்காக தான் நான் பிறந்தேன். ஹல்லேலூயா. நன்மையும் வாழ்வையும், நன்மையும் பாக்கியத்தையும் என் வாழ்வில் நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுமா, நன்மையும் பாக்கியத்தையும் என் வாழ்வில் நிச்சயமா நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. செல்வமும் ஆஸ்தியும், செல்வமும் ஆஸ்தியும் அவர் நாம மகிமைக்காக, அவர் ராஜ்யத்தின் வேலைக்காக. ஏன்னா நீங்க நல்லா சுகமா இருந்தீங்கன்னா, நீங்க ஆசீர்வாதமா, சமாதானமா, சந்தோஷமா இருந்தீங்கன்னா அவர் நாம இன்னும் அதிகமா மகிமைப்படும். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் இன்னும் கட்டப்படும். ஹல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு செல்வத்தையும் ஆஸ்தியும் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆடு மேய்க்கிற தாவீதுக்கு செல்வமும் ஆஸ்தியும் எப்படிங்க சாத்தியமாகும்? ஆனா கொஞ்சம் ஆடுதான். அந்த கொஞ்சம் ஆட்டுல உண்மையா சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, எத்தனையோ ஆபத்து வந்துச்சு. அதுல அந்த பாருங்க, தாவீது ஆராதிக்கிறத விடல, அவர் தேடுறத விடல. ஆண்டவர் செல்வத்தையும் ஆஸ்தியையும் கொடுத்து அபிஷேகித்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நன்மையும் பாக்கியமும் என்
வாழ்வில் நான் காண்பேன். சொல்லுங்களேன், நீங்க ஆலயத்துல இந்த வார்த்தையை விசுவாசிச்சு நீங்க பாடி ஆராதிக்கும் போது இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்க வாழ்வில் நீங்க பார்க்க உதவி செய்வார். சொல்லுங்க, அப்படியே பாடி விசுவாசத்தோடு, நன்மையும் பாக்கியமும் என் வாழ்வில் நான் காண்பேன், செல்வமும் ஆஸ்தியும் தேடி வரும் தினமும், நன்மையும் பாக்கியமும் என் வாழ்வில் நான் காண்பேன், செல்வமும் ஆஸ்தியும் தேடி வரும் தினமும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் செழிப்பை நான் காண்பேன், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் செழிப்பை நான் காண்பேன், செழிப்பை நான் காண்பேன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டானும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா. இல்லத்தில் உன் மனைவி கனிதரும் திராட்சை செடி. சொல்லுவோமா? இல்லத்தில் உன் மனைவி, விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள் போல் வளர்வார்கள். இல்லத்தில் உன் மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள் போல் வளர்வார்கள். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பது நிச்சயமே, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பது நிச்சயமே, நிச்சயமே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். தகதிமி தகஜனு தகவி தகஜனு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு தான் ஆண்டவரே, எனக்கு தான் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு தான், எங்க சபையாருக்கு, இன்னும் இந்த ஆலயத்துக்குள்ள வர்ற ஒவ்வொருவருக்கும், எங்க சந்ததிக்கு, எங்க தலைமுறைக்கு. ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஒவ்வொருவரும் உமக்கு பயந்து உடைய வழிகளில் நடக்கிறவர்களாக, உம்மை சேவிக்கிறவர்களாக, குடும்பம் குடும்பமாக. ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா. அதற்காகவே எங்களை ரட்சித்தீங்கப்பா. எங்களை ஒரு நோக்கத்துக்காக ரட்சித்தீங்க. 1000 பேர், 1,00,000 பேர், கோடி பேர் இருந்தாலும் எங்களை கிருபையா, எங்களை அன்பு வச்சு நீங்க உங்க பிள்ளையா தெரிந்து கொண்டு ரட்சித்தீங்களே. சொல்ல நன்றி ஏசப்பா. எங்களை குறிச்சு ஒரு பெரிய திட்டத்தை, தரிசனத்தை, நோக்கத்தை வச்சிருக்கிறீங்க. என் குடும்பத்தை குறிச்சு வச்சிருக்கிறீங்க, சபையாரை குறிச்சு, ஆலயத்தை குறிச்சு, ஒவ்வொரு வீட்டை குறிச்சு, ஒரு எதிர்காலத்தை குறிச்சு வச்சிருக்கிறீங்க. சொல்லுங்க நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஓ ஹல்லேலூயா. உங்க வாக்கு தத்தங்கள் எல்லாம், சொல்லுங்க, உங்க வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எனக்கும் என் தலைமுறைக்குள்ளேயும் என் பிள்ளைகளுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. உம்மால் எல்லாம் ஆகும். உம்மாலே கூடாது ஒன்றும் இல்லப்பா. உங்களால எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் வென்றார்
கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருகிற நாட்கள்ல ஆராதனையில ஆலயத்துல இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆத்துமாக்களை பெருக செய்வாராக. ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் நீங்களும் உங்க குடும்பமாக குடும்பமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த ஸ்தலத்திலே ஆத்துமாக்கள் பெருகுவார்களாக, சேவிக்கிறவர்கள் பெருகுவார்களாக. ஹல்லேலூயா. இந்த எல்லைக்குள்ளே வரும்போது ஒவ்வொருவரும் சமாதானத்தை காண்பார்களாக, விடுதலையை காண்பார்களாக, வெற்றியை காண்பார்களாக, ஆசீர்வாதத்தை காண்பார்களாக, மேன்மையை காண்பார்களாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஸ்தலத்துக்குள்ளே வருகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. சொல்லுவோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. ஹல்லேலூயா. உங்க நாம மகிமைக்காக, உங்க ராஜ்யத்தின் வேலைக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஊழியத்தில் இணைந்து பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா மே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப வேளையில இணைந்து ஸ்தோத்திரிக்கிற மே துதிக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் துதிப்போம். ஏசப்பா மே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஓலா ராபா ஷபா ராபா பாபா. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவினால் பரியந்த முடிய நடத்தி வருவார். ஹல்லேலூயா. சொல்லுமா, என்னில் நற்கிரியை தொடங்கினவர், என்னில் நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவினால் மட்டும் அதை முடிய நடத்தி வருவார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே நல்ல காரியங்களை துவங்கினவர். ஹல்லேலூயா. உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கத்தக்கதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வாராக. ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் அசைவாடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவரே உங்க வல்லமையை வெளிப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சரீரத்துக்குள்ள, ஆவிக்குள்ள, ஆத்துமாக்குள்ள உங்க வல்லமை ஊடுருவதாக. சொல்லுமா, உங்க வல்லமை ஊடுருவதாக. The name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்துல சுகம் உண்டாவதாக, சரீரத்துல சுகம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே மனக்காயங்கள், சரீர காயங்கள், சரீரத்தின் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. ஹல்லேலூயா. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் சுகத்தை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார் என்று ஆலயத்துல வந்து குடும்பமாக ஒவ்வொருவருமே துதிக்கத்தக்கதாக கர்த்தர் இப்பொழுதே சரீரத்தை பலப்படுத்துவீராக. பலவீனம் நீங்கி போனதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பம் கட்டப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆலயம் கட்டப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பம் வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஒவ்வொரு குடும்பம் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக. ஹல்லேலூயா. சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால ஒவ்வொரு குடும்பமும் நிரம்பி இருப்பதாக. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. குடும்பங்கள்ல கர்த்தருடைய மகிமை பொழுதே வெளிப்படுவதாக. காணாவூர் கல்யாண வீட்டிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்தினீரே, அதுபோல குடும்பத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. நன்றி ஏசப்பா. சொல்லு, நன்றி ஏசப்பா. நீங்க நன்றி ஏசப்பான்னு சொல்லும் போது ஹல்லேலூயா, தூதர்களின் சேனை உங்களுக்காக செயல்படத்தக்கதாக. ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. குடும்பங்கள்ல சமாதானம், சௌக்கியம், ஆரோக்கியம் உண்டாகட்டும் அப்பா. நன்றி அப்பா,
இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஓ ஹalleluya. நன்றி ஏசப்பா. திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஓ ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்தாவினுடைய கிரியைகள் பலமாய் வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. ஓ ஹalleluya. குடும்பத்திலே சமாதானம், ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய மகிமை ஓ பலமாய் வெளியரங்கமாய் காணப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. கற்பக்கனி ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொன்னீங்களே. ஓ ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால் இந்த வாக்குத்தத்தம் அப்பா பலிப்பதாக. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நீடித்த நாட்களால கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நீடித்த நாட்களால திருப்தியாக்குற தேவன், விபத்துக்கும் ஆபத்துக்கும் நாசத்துக்கும் மோசத்துக்கும் பாதுகாக்கிற தேவன். குடும்பங்களை உம்முடைய இரத்தத்தினால வேலியடைத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு வீடுகளும் உம்முடைய இரத்தத்தினால வேலியடைக்கப்படுவதாக. ஓ ஹalleluya. ஓ பிசாசின் கிரியைகளை அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஓ ஹalleluya. கர்த்தருடைய மகிமை ஆலயத்திலே பலமாய் வெளியரங்கமாய் வருகிற நாட்களிலே உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. சீசர்களுடைய தொகை சொல்லுமா, சீசர்களுடைய தொகை எங்கள் சபையிலே நாளுக்கு நாள் பெருகுவதாக. சீசர்களுடைய தொகை எங்கள் சபையிலே நாளுக்கு நாள் பெருகுவதாக. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. ஹalleluya, ஹalleluya. ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக, சபைக்கு தூணும் ஆதாரமாய் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாக. ஒவ்வொரு குடும்பம் மலையின் மேல் உள்ள பட்டணமாய் மாறுவதாக, மாறுவதாக. கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஹalleluya. வரவேண்டிய நன்மை யாவும் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்கு, தனிப்பட்ட காரியத்துக்கு, ஆலயத்துக்கு, ஆலய கட்டுமானத்துக்கு, ஆலயத்தின் நன்மைக்கு வரவேண்டிய நன்மைகள் யாவும் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. நன்றி ஏசப்பா. சேர்ந்து சொல்லுமா, நன்றி ஏசப்பா. ஓ ஹalleluya. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். குடும்பத்துக்கு, சபைக்கு, ஓ ஆலயத்துக்கு, ஆலயத்தின் நன்மைக்கு, ஓ ஆலயத்திலே திரளான ஜனங்கள் கூடி வருகிறதற்கு ஓ தடை பண்ணுகிற எல்லா தடைகளும் பெரிய பர்வதமுடைய பிரசன்னத்தினாலே உருகி போவதாக. பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் உருகுவதாக, உருகுவதாக. இயேசுவின் நாமத்தில் பெரிய பர்வதமே தடையே நீ எம்மாத்திரம். ஓ ஹalleluya. தூயாவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து ஓ உம்முடைய பிள்ளையாக வாழத்தக்கதாக, பரிசுத்தமாய் ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. நன்றி ஏசப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டீரே, நன்றி அப்பா. சிறு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சின்னஞ்சிறு வயதிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும். ஓ பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற, எழுத போகிற பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளே உடைய சுகத்திலே, ஞானத்திலே, அறிவிலே, பரிசுத்தத்திலே, கீழ்ப்படுதலே, அப்பா உமக்கு பயப்படுகிறதிலே வளருகிறதற்காய் ஸ்தோத்திரம். கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. எங்க பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எல்லா பேரண்ட்ஸு கரங்களை வைத்து எங்கள் பிள்ளைகளை, என் சந்ததியை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ஹalleluya. என் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற பிள்ளைகளாக, துதிக்கிற பிள்ளைகளாக, பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக, கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக, அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக, ஓ அவருக்கு சாட்சியாய் ஜீவிக்கிற பிள்ளைகளாக. ஓ ஹalleluya. கர்த்தர் கிரியை செய்வீராக. பிள்ளைங்க, நீங்க பேரண்ட்ஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. பெற்றோரை ஆசீர்வதிங்கப்பா. ஓ ஹalleluya. கர்த்தருக்குள் கீழ்ப்படிய ஓ நன்மை உண்டாயிருக்கிறதற்கும் வாழ்நாள் நீடித்திருக்கிறதற்கும் அப்படியாக ஓ
பேரண்ட்ஸ்க்கு நல்ல சுக பலன் ஆயுசை கத்தர் கொடுக்கும்படியாக பிள்ளைகள் பேரண்ட்ஸ்க்காக ஜெபிப்போம். எல்லாரும் அப்படி சேர்ந்து ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஊழியருக்காக எல்லாரும் கரங்களை வைத்து ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஓ ஹல்லேலூயா. ஊழியரை கத்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஊழியர் குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆண்டு இறுதிக்குள்ள திரளான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட எல்லாரும் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம மூலம் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ஆலயத்திலே வந்து கத்தரை மகிமைப்படுத்த புதிதாய் வருகிறவர்கள் ஒப்பு கொடுக்கத்தக்கதாக சபைக்கு தூணும் ஆதாரமா நிலைத்திருக்கத்தக்கதாக எல்லாரும் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் ஆராதனைக்கு வராதவர்களை கத்தர் விடுதலையாக்கும்படியாக கத்தர் சமூகத்துக்கு அவர்களை கொண்டு வரும்படியாக எல்லாரும் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கத்தரை கனம் பண்ணுகிற பொருளாலும் பொருத்தனைகளினாலும் தசம பாகத்தினாலும் அவரை கனம் பண்ணுகிற அவரை சேவிக்கிற ஒவ்வொருவரையும் கத்தரை ஆசீர்வதிக்கும்படியாக வானத்தின் பலகடிகள் அவர்களுக்கு திறக்கப்படும்படியாக அவர்கள் கனிகளை பட்சிக்கிறவர்களை கத்தர் கண்டிக்கும்படியாக எல்லாரும் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சேர்ந்து ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வருகிற மனமகிழ்ச்சியின் ஆராதனைக்காக இந்த கிளைமேட் எல்லாம் கத்தர் நமக்கு சாதகமாக மாற்றும்படியாக இதுல அதிக உஷ்ணமா இருக்கு. அந்த உஷ்ணமான நிலையெல்லாம் மாறி நல்ல சீதோஷ நிலை கத்தர் கட்டளையிடும்படியாக எல்லாரும் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கத்தர் நல்ல மழையை நமக்கு தரும்படிக்காக எல்லாரும் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வருகிறவர்களுக்கு நல்ல வாகன ஒத்தாசைகளை கத்தர் தரும்படிக்காக எல்லாரும் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பா. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கீழ்ப்படியாதனால பாருங்க அங்க ஒரே வேதனை சாபம் தலைமுறைக்கு வந்தது. ஆனால் ஆபிரகாம்ன்ற மனிதன் அவர் வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து அவர் பிரயாணப்பட்டு அவர் கர்த்தர் சொன்னபடி இந்த வார்த்தை கீழ்ப்படிந்து செவி கொடுக்கும் போது அதுபோல ஈசாக்கு யாக்கோபு அவங்க பாருங்க அவங்க மூலம் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட அந்த சந்ததியில வந்து நம்மையும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் அப்படியாக கிருபை தந்தார். ஓ ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஒரு சில மாதங்களுக்குள்ள நம்ம இந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போறோம். அதற்குள்ள திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அது மட்டும் இல்ல ஒவ்வொரு குடும்பமாக ஓ ஹல்லேலூயா அவர் நாம மகிமைக்காக எழும்பத்தக்கதாக எங்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லுவோமோ கர்த்தருடைய நற்செய்தியை சொல்லுவோமோ அங்கெல்லாம் திரளான ஜனங்கள் விதைக்கிற இடத்தெல்லாம் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் நம்ம ஆலயத்துல குடும்பங்களுக்குள்ள பலமாய் கிரியை செய்யும்படியாக அந்த பெந்தெக்கோஸ்தே நாட்கள் போல ஆவியானவர் பலமாய் ஒவ்வொருவர் மேல ஊற்றும்படியாக தூய ஆவியானவர் ஒவ்வொருவர் மேல இறங்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை வாசித்துட்டு திரும்பவும் ஜெபிப்போம். நம்ம வாசிக்கலாம். சகரியா 4ஆம் அதிகாரம் 1
11வது வசனம் 12வது வசனம். சகரியா 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, ஆலயத்தில் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற காட்சிகளை அது தரிசனமாக சகரியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். அதில் நம்ம பார்க்குறோம், பின்னும் நான் அவரை நோக்கி குத்து விளக்குக்கு பழைய ஏற்பாடில் பார்க்கும்போது ஆலயத்தில் குத்து விளக்கு இருந்துச்சு. அது முழுவதும் பொன்னாக, அந்த எண்ணெயெல்லாம் பொன்னிற வண்ணமாக அதில் பாருங்க வழிந்து ஓடுமா. அது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்குது. ஹல்லேலூயா. அதில் பார்க்குறோம், வலது புறமாகவும் அதற்கு இடது புறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். ஆலயத்தில் குத்து விளக்கு இருந்துச்சு. அந்த குத்து விளக்குக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் 2 ஒலிவ மரங்கள் இருந்துச்சு. எத்தனை ஒலிவ மரங்கள்? 2 ஒலிவ மரங்கள். இந்த மரங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஒலிவ மரம் அது எப்படி இருந்துச்சுன்னா, எப்படி இருக்கும்னா, இந்த இஸ்ரேல் தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பல ஆண்டுகள் வாழ்ந்து அந்த மரம் இருக்கக்கூடியதான். அதில் எண்ணெயை பார்த்தீங்கன்னா ரொம்ப விலையேற பெற்றதாக இருக்குமா. அபிஷேகத்துக்கு அந்த எண்ணெயை தான் பிரயோஜனப்படுத்துவாங்களாம். இங்கு அந்த 2 ஒலிவ மரங்களும் ஆலயத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அந்த குத்துவிளக்கு முன்பாக வலது பக்கமும் இருந்திருக்கு, இடது பக்கமும் இருந்திருக்கு. அப்போ அந்த தீர்க்கதரிசிக்கு புரியலை. குத்து விளக்கு முன்னாடி இப்படி வலது பக்கம் இடது பக்கம் இருக்குதே, இது என்ன அப்படின்னு கேட்குறார். மறுபடியும் நான் அவரை நோக்கி 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவர்களாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அந்த இதிலிருந்து பொன்னிற கோல்டு கலரில் என்ன வருமா? அப்போ இதோடைய கிளைகள் என்னன்னு புரியலையே அப்படின்னு அவர் கேட்குறார். அப்போ இந்த 13வது வசனம், அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். புரியலையே, இப்படி ஒரு தரிசனத்தை நான் பார்க்குறேன், இது எனக்கு புரியலையே அப்படின்னோடனே ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது அவர், நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யாருன்னா, இவைகள் 2 இந்த 2 வலது பக்கமும் இடது பக்கமும் இந்த 2 பக்கமும் இருக்கிற அந்த ஒலிவ மரங்கள் என்னன்னா, சர்வலோகத்துக்கும், சொல்லுங்க, சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிற ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற, சொல்லுங்க, சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். இது யாரும் இல்லை, நீங்க உங்க பிள்ளைக தான். ஹல்லேலூயா. உங்க தலைமுறை தான், உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைக தான். ஹல்லேலூயா. வலது பக்கமும் இடது பக்கமும் ஆண்டவர் பாருங்க ஆலயத்தில் அவர் சமூகத்தில் நிற்க வச்சிருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஓ, அதான் நம்ம பார்க்கிறோம், சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின், சொல்லுவோமா, சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. இந்த ஒலிவ மரம், சங்கீதம் 128 நம்ம கூட பாடணும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அந்த ஒலிவ மர கன்றை தான், அந்த ஒலிவ மரத்தை தான் இங்கே எழுதியிருக்கிற சகரியா தீர்க்கதரிசி. இப்போ அந்த ஒலிவ மரம்னா பிள்ளைக தான். இந்த பிள்ளைக ஆலயத்தில் அவர் சமூகத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, ரைட் அண்ட் லெஃப்ட் 2 பக்கமும் அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக அபிஷேகம் பெற்றவர்களாக நிற்பார்கள். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றா அப்போ என்ன நடக்கும்? அதான் முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற, செருபாபேல்னா யாருன்னா நீங்கள் தான், ஆலயத்துக்கு வர்றவங்க,
கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறவங்க, அவரை தேடுறவங்க, துதிக்கிறவங்க, உபாசம் எடுத்து முடிஞ்சா கர்த்தரை மகிமைப்படுத்துறவங்க, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்றவங்க, வேதத்தை நேசிக்கிறவங்க, அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற, சொல்லுங்க, செருபாபேலுக்கு மட்டும் இல்லை, எனக்கு சொல்லுங்க, எனக்கு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. என்னன்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே, அவருடைய ஆவியினாலேயே ஆகும். ஹல்லேலூயா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, அது மட்டும் இல்ல, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். அவருடைய வார்த்தையை பிடிச்சு கொண்டு அதை கை கொண்டு அவர் வழிகளில் நடந்து அவருக்கு பிரியமாய் ஜீவித்து இந்த வாக்கு தத்தங்களை பிடித்து நீங்கள் எவ்வளோ மழையானாலும் தடையானாலும் பிரச்சனைகளானாலும் போராட்டங்களானாலும் தடைகளானாலும் அதிலே பேசும்போது உங்களுக்கு முன்பாக பெரிய பர்வதம் உருகி போகும். அது எப்படின்னா சமபூமியாக, அது சமவெளியாக மாறும். ஹல்லேலூயா. தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, தலைக்கல்லை சொல்லுங்க, தலைக்கல்னா மூலக்கல். ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு கல்லை வைப்பாங்க பாருங்க. ஆண்டவர் நம்ம ஒரு காரியத்தை செய்கிறதற்கு, பெரிய பெரிய காரியங்களை செய்கிறதற்கு நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துவாராக. அப்படியாக. ஹல்லேலூயா. அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். இது ஆலயத்தை கட்டுற அந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ, இது உங்களுடைய வாழ்க்கையை கட்ட, உங்கள் குடும்பத்தை கட்ட, உங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள், வேலை, குடும்பம், பிள்ளைகள், ஊழியம், ஆலய கட்டுமான பணி எல்லாவற்றையும் இந்த வார்த்தை நிறைவேற்றுவதாக. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரை சபையாக நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். ஆலயத்தில் வந்து முதல்ல கர்த்தருடைய சமூகத்தில் பயத்தோடு அப்படி நம்ம ஆர்ப்பரித்து அப்படி நாம் துதிக்கும் போது பாருங்க, இந்த தேவாலயத்தில் ஆர்ப்பரித்தாங்க. அது மட்டும் இல்லை, அன்றைக்கு எருசலேம் வீதிகளில் அந்த பவனி வர்றப்ப கூட்டமாக ஜனங்க ஆர்ப்பரிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. அதில் பரிசேயர்ல சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவர்கிட்டே போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சீசரா இவங்க இப்படி சத்தம் போடாமல் இருக்கிறதுக்கு சொல்லுங்க, அதட்டுங்கன்னு அவர்கிட்டையே போய் சொல்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. உடனே ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கூப்பிடாம துதிக்காமல் ஆராதிக்காமல் இருந்தீங்கன்னா கல்லு கூட துதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம எல்லாரும் துதிக்கிறதற்காகவே ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. துதிக்கிறதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. துதிக்க 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 பெரிய பர்வதம் சமபூமியாவும். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்து 9வது வசனம், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுமா, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த நம்மள நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முடிய நடத்தி வருவார். சேர்ந்து சொல்லுமா, எங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். என்னன்னா, முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, அப்போ உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் இது. அதுதான் இங்கே நம்ம சகரியா 4 பார்க்கிறோம். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. ஒரு காரியங்களை துவங்கினவர், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். ஓ ஹல்லேலூயா. அவன் கைகளே அது முடித்து தீர்க்கும். ஓ லரபா ஷபா. அபிஷேகம் பெற்றவங்களுக்கு முன்பாக எந்த தடையும் நிற்க முடியாது பர்வதமாக. ஹல்லேலூயா.
நீங்க அவரை துதித்து அவருடைய அபிஷேகத்துக்குள்ள பலப்பட்டு அவரை ஆராதித்து அவருடைய வழிகளை கை கொள்ளும் போது ஹல்லேலூயா, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், இந்த ஆலயத்தை, இந்த ஊழிய எல்லைகளிலே நல்ல காரியங்களை தொடங்கினவர், அந்த இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் ஒவ்வொன்றும் அது இயேசு கிறிஸ்துவின் நாள், மனமகிழ்ச்சியினால், சந்தோஷத்தினால், அந்த இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி சொல்லுவோம். நாங்கள் நம்புகிறோம்ப்பா, சொல்லுங்க, நம்புகிறோம்ப்பா. எங்களில் நற்கிரியை தொடங்கினவர். நற்கிரியைனா என்னென்னா, நீங்கள் சுகமாக இருந்து, நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்து, உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருந்து, உங்களை மாதிரி எத்தனையோ குடும்பம், நீங்கள் வேதனைப்பட்ட அந்த நிலையில் எத்தனையோ குடும்பம் கஷ்டப்படுவாங்க. அவங்கள விடுவிக்கிறதற்கு ஒருத்தர் இல்லாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி அவங்களை தேற்றி ஆற்றி காயங்களை கட்டி அவங்கள கர்த்தரண்டை நடத்தி ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து இந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தி நரகத்துக்கு அவர்கள் தப்புவிக்கப்பட்டவர்களாக, அதுதான் நற்கிரியை. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த நற்கிரியை எனக்குள்ளே நடக்கும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களை வச்சு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய, அப்போ பெரிய காரியங்கள் எப்படி நடக்கும்? அவருடைய ஆவியினாலேயே ஆகும், அவருடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. 14வது வசனம், அப்பொழுது அவர் திரும்பவும், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின், சர்வலோகத்துக்கும் ஆண்டவர் தேவனே, அவர்தான் இரட்சகர், அவர்தான் நம்மை உண்டாக்கினவர், நம்மளை உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா. நாம் அவரை ஆராதிக்கிறதுக்கென்றே பிறந்தவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், நற்கிரியைகளை செய்யத்தக்கதாக. ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் நிற்கிறவர்களாக நாமும் நம்முடைய பிள்ளைகளும் வலதுபுறம் இடதுபுறம். ஹல்லேலூயா. நீ வருகிற நாட்களில் நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் தலைமுறை வலதுபுறம் இடதுபுறமும் ஒலிவ மர கன்றுகளாக நிற்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசத்தில் பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே, சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்க அபிஷேகம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தில் நீங்கள் பலப்பட எந்த ஒரு போராட்டமோ வியாதியோ துக்கமோ ஒன்றும் ஒருவரை மேற்கொள்ளாதபடி. ஹல்லேலூயா. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது. ஹல்லேலூயா. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். ஹல்லேலூயா. 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 ஜோமனோமா. ஆண்டவரே நன்றி அப்பா. செருபாபேலே, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். திரளான ஜனங்கள் வருகிறதற்கு இருக்கிற எல்லா தடைகளும், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். ஹல்லேலூயா. ஷபலரா பாபா 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 ஊலரா பாபா 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 பாபா. என் தேவனாலேயே எல்லாம் ஆகும். சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் அப்படி சொல்லுவோமா? சர்வலோகத்துக்கும் சொல்லுவோமா? சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்திலே, ஆலயத்திலே, பிரசன்னத்திலே என் பிள்ளைகள் ஆத்துமாக்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் நிற்கிற ஒளிவ மரக்கன்றுகளாக. சகரியா தீர்க்கதரிசி முதல்ல புரியல இந்த தரிசனம். ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், புரியலப்பா. பரிசுத்த ஆவியானவர் தான் இருந்தது. அந்த என்னன்றது பரிசுத்த ஆவியானவர். ஓலா ராபா ஷாபா. எல்லாரும் இருக்கிற இடங்களை எழுப்பி நின்று ராபா ஷாபா ராபா. சர்வலோகத்துக்கும் ஆண்டவரா இருக்கிறவரே, என் குடும்பம், பிள்ளைகளும், தலைமுறைகளும் ஆண்டவரே ஒளிவமர கன்றுகளாக அப்படியாக சேவிக்கிறவர்களாக, ஆலயத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போமா? நீங்க ஜெபம் பண்ணுங்களே. இந்த வசனத்தெல்லாம் நினைச்சு ஸ்தோத்தரிங்களே. திரும்ப நினைச்சு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு தியானிச்சு உங்க மனதுக்குள்ள இதை கொண்டு போய் விசுவாசிச்சு அப்படி பலப்படுறப்ப
தடைகள் உடையும் இயேசுவின் நாமத்தில். ரபா ரபா ஷபா ரபா. நல்ல ஸ்தோத்திரிங்களே. ரபா டபா தீரி. நீங்க சாதாரணமானதுக்காக உங்களை ஆண்டவர் ரட்சிக்கல, உங்களை தெரிந்து கொள்ளல, ஆலயத்துக்கு கொண்டு வரல. ஒவ்வொருவரை வச்சு ஒரு பெரிய திட்டத்தை வச்சு தான் ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னதே தெரிந்து கொண்டாரு. ஓ ராபா ஷபா லராபா கத்தர் ராபா. அதற்கு உங்களை முழுவதும் அர்ப்பணிங்க. ஓலா ராபா ஷபா ராபா ராபா. ஓலா ராபா. உங்க மூலம், உங்க குடும்பத்தின் மூலம் ஓ ராபா ராபா அவர் நாம மகிமைப்படணும். அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு ஓலா ராபா 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 கத்திரண்டை வரத்தக்கதாக ராபா லராபா ஷபா ராபா ராபா. நம்முடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்தில் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளாக ஸ்தோத்தரிப்போமா. நன்றியப்பா, ஸ்தோத்திரமாப்பா, ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே, என் குடும்பம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளாக ஒளிவமர கன்றுகளாக மாற்றுங்கப்பா. அபிஷேகம் என்னப்பட்ட பிள்ளைகளாக நல்லா எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம். ஓ ஹல்லேலூயா. உங்களுடைய சத்தத்தை ஹல்லேலூயா கர்த்தர் கேட்டு அதை அங்கீகரிக்கத்தக்கதாக நீ ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க. ஓலா ராபா ராபா ஷபா ராபா ராபா. ஓரி கத்தரா ராபா ராபா ராபா. நல்ல ஸ்தோத்திரிங்களே. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஓ ராபாலா ராபா ராபா ராபா. பெரிய பர்வதமே தடையே நீ மாத்திரம். ஓலா ராபா ராபா ஷபா ராபா. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, ஆலயத்தின் காரியங்களிலே, ஆலயத்தின் நன்மைக்கு வர வேண்டிய ஆலயத்தின் வரவேண்டிய நன்மைகளை தடை பண்ணுகிற குடும்பத்துக்கு வரவேண்டிய நன்மைகளை ஆசீர்வாதத்தை ராபா ரா தடை பண்ணுகிற ஹல்லேலூயா எல்லா வானமண்டலத்தின் பொல்லாத கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. ஷபா லரா பரா பாபா பாபா பா. நான் ஆராதிக்கிறேன். கர்த்தராலே எல்லாம் ஆகும். என்னில் நற்கிரியை தொடங்கினவர் சொல்லுமா. என்னில் நற்கிரியை தொடங்கினவர், உங்கள நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார். ராபா. அதை நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன் ஆண்டவரே. ஷபா லரா கத்தரா ராபா பாபா. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிங்களே, நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்களே. உங்க ஸ்தோத்திரிக்கிற சத்தம் ஹல்லேலூயா. ராபா ராபா விடுதலையோடு ராபா கத்தரா ஆலயத்தில் தொனிக்கத்தக்கதாக ரம்த்ரே க்ரோ 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 ஷபா ராபா. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகப்பா. ஓலா ராபா ராபா. எங்கள் பிள்ளைகள் தலைமுறைகள் ராபா கத்தரா ராபா ராபா சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிற கர்த்தருடைய சமூகத்திலே ஒளிவமர கன்றுகளாக நிற்கிற பிள்ளைகளாக ரம்த்ரே க்ரோ க்ரோ ரம்த்ரே க்ரோ க்ரோ ஷம்த்ரே க்ரோ க்ரோ. ஆவியானவரே ராபா ராபா பாபா. ஒவ்வொரு சிந்தனை மண்டலங்களுக்குள்ள, சரீரத்துக்குள்ள, இருதயங்களுக்குள்ள ஊடுருவீராக, ஊடுருவீராக. ரம்த்ரே க்ரோ க்ரோ க்ரோ. ரா ப்ரா க்ரா 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 ரே ப்ரோ ப்ரா த்ரா த்ரா. ராம். அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் ரா ப்ரா க்ரா க்ரா. ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுத்து என்னை முழுவதும் ஆத்திரப்பா. ரம்த்ரே க்ரோ 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 என்று சொன்னால் இந்த சமூகம் என்பது யார்னா நாங்கள்ல. இது சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தருடைய சமூகம். ரம்த்ரே க்ரோ ஷம்த்ரே க்ரோ ராம்த்ரே லீராஹா தரா பகடா கடா தீந்திர க்ர க்ரோ 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 த்ரே த்ரோ ரோ ரோ ப்ரா க்ரா க்ரா க்ரா. ஓலா ரா க்ரே க்ரோ க்ரோ ரோ ரோ ரோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அவருடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும். அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும், அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிற கர்த்தரை மட்டும்தான் நான் தொழுது கொள்வேன். ஒரு தீர்மானம் எடுப்போம். ஹல்லேலூயா. நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாருங்க. இந்த நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நாட்களுக்குள்ள நம்முடைய குடும்பமும் நம்மும் அவருக்காக எழும்பத்தக்க அநேக குடும்பங்களை நரகத்துக்கு
ஓ போற குடும்பங்களை அவரண்டை இழுக்கத்தக்கதா இந்த கல்வாரிக்குள்ள கிறிஸ்துவின் அன்புக்குள்ள அவருடைய சமூகத்துல நிற்கிற ஒளிவு மர கன்றுகளாக மாற்றத்தக்கதா தடைகள் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபாதிரினி ஷமாதிரினி கத்தரரபா. ஹல்லேலூயா. அபிஷேகம் ஓ ஹல்லேலூயா தலைமுறையின் ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போய் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கிற நான் பாக்கியவா பாக்கியவதி. கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கிற நான் பாக்கியவா பாக்கியவதி. உழைப்பின் பயனை நீ உண்பாய், உழைப்பின் பயனை நான் உண்பது நிச்சயமே. உழைப்பின் பயனை நான் உண்பது நிச்சயமே நிச்சயமே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். நன்மையும் பாக்கியமும் என் வாழ்வில் நான் காண்பேன். செல்வமும் ஆஸ்தியும் தேடி வரும் தினமும். நன்மையும் பாக்கியமும் என் வாழ்வில் நான் காண்பேன். செல்வமும் ஆஸ்தியும் அவர் நாம மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக. ஆஸ்தியும் தேடி வரும் தினமும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் செழிப்பை நான் காண்பேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் செழிப்பை நான் காண்பேன். செழிப்பை நான் காண்பேன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். இல்லத்தில் உன் மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகள் போல் வளர்வார்கள். இல்லத்தில் உன் மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒளிவமர கன்றுகள் போல் வளர்வார்கள். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பது நிச்சயமே. பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பது நிச்சயமே நிச்சயமே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை விசுவாசத்தை பாடுற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. அவருடைய ஆவியினாலேயே, அவருடைய ஆவியினாலேயே ஆகும், எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியினாலேயே, அவருடைய அபிஷேகத்தினாலேயே. ஏன்னா இந்த அபிஷேகம் பெற்றவங்களுடைய சமூகத்துல நிற்பாங்க. அவருடைய பிரசன்னத்துல வலதுபுறம் இடதுபுறம் ஒலிவ மர கன்றுகளாக சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிற தேவனை ஆலயத்துல, அவருடைய சமூகத்துல, அவருடைய பிரசன்னத்துல தூணும் ஆதாரமாக வருகை மட்டும் ஒலிவ மர கன்றுகளாக அபிஷேகம் அப்படி செய்யறதுக்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.